ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டான நீங்கள் பழைய சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிளட் சுகர் ஏறாமல் எப்படி சாப்பிடுவதுங்கிறதுக்கான ஹேக்கை இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் வாங்க. டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு பழைய சாப்பாடுனால 4 பெனிஃபிட் இருக்குது. நம்பர் 1, அதில் இருக்க ஸ்டார்ச், பழைய சாப்பாட்டில் இருக்க ஸ்டார்ச் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச். அதாவது ஒரு சாப்பாட்டை குளிர வைக்கும் பொழுது அது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சாக மாறிவிடுகிறது. அதனால் அதில் இருக்கும் சுகர் ஸ்பைக், சுகர் ஏறும் தன்மை குறைந்து விடுகிறது. நம்பர் 2, அதில் இருக்க ப்ரோபயோட்டிக்ஸ், ஹெல்த்தி பாக்டீரியா ரொம்ப அதிகமாக இருக்கனால குடலுக்குள்ளே போய் சில மெக்கானிசம்ஸ் மூலமாக அது நம்மளோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்க உதவுது. நம்பர் 3, பொதுவாகவே தானியங்களில் பி காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் அதிகம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பி காம்ப்ளெக்ஸ் குறைந்து விடும். இந்த ஃபெர்மெண்ட் பண்ணுறதன் மூலமாக இந்த பி காம்ப்ளெக்ஸின் அளவு அதிகரிக்கிறனால அதுவும் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அதிகமாக இருக்கும். நம்பர் 4, பொதுவாக அசிடிட்டி ப்ராப்ளம் நிறைய இருக்கிற டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இந்த பழைய சாப்பாடு நியூட்ரலைசராக ஆக்ட் பண்ணி வயிறை குளிர வைக்கும். இப்படி 4 விஷயங்கள் இருந்தாலும் காலையிலையும் சாப்பாடு பழைய சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுட்டு மத்தியானமும் ரைஸ் சாப்பிட்டுன்னு இருந்தீங்கன்னா உங்கள் பிளட் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். அதனால் பழைய சாப்பாடு சாப்பிடுவதாக இருந்தாலும் நீங்கள் மதிய உணவிற்கு லஞ்சில் சாம்பார், ரசம், பொரியெல்லாம் முடிச்சுட்டு தயிர் சாப்பாட்டுக்கு பதிலாக பழைய சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் பிளட் சுகரும் ஏறாது பெருசளவில். அட் த சேம் டைம் சுகர் கண்ட்ரோல் மிஸ் ஆகாமல் நம்ம சாப்பிட வேண்டியதையும் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள்.